அத்தியாயம் 19. அண்ணா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். அம்பிங்கிற பேரில் தான் என்னோடய கட்டுரை எல்லாம் வெளிவரும். அதிலிருந்து தான் எம்பி நரசிம்மனுக்கு எதிராக கிடைக்கிற சின்ன சின்ன ஆதாரத்தையும் விடாமல் அரவிந்துக்கு அனுப்பி வச்சேன். அவனோடு எப்போவாவது பேசிக்கிட்டதும் உண்டு. சில சமயம் மிரட்டல் கால்ஸ் வந்ததும் உண்டு. அதையெல்லாம் நான் ஒருபோதும் கண்டுக்கிட்டதே இல்லை. ஒரு நாள் நான் ஸ்கூட்டியில் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ சடனாக பின்னாலேருந்து ஏதோ வண்டி இடித்த சத்தம். யாரோ என்னை உலுக்கியது நினைவில் இருக்குது. அடுத்து நான் பார்க்குறப்போ அரவிந்த் கூட இருந்தான். நாகராஜ் பார்த்ததும் எனக்கு எம்பியால் ஆபத்து இருக்குன்னு அவன் என்னை இங்கேயே இருக்க சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் மேலே அனிருத் இறந்தது என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அண்ணா. கண்கள் கலங்க உரைத்தவளை கண்ட விக்கி, ஏம்மா நரசிம்மனை எதிர்த்து இந்த வேலையை பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? பிகாஸ் உங்கள் மீடியா தர்மமே வேறையாச்சே என்று கேட்டான். விக்கிப்பா, மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாது. நான் இப்படி தான். எனக்கு உண்மை என்னவோ அதை எழுதித்தான் பழக்கம். எல்லாரும் எனக்கு என்னன்னு போனால் யார் தான் இந்த இடத்த காப்பாற்றுறது? எம்பி அவன் பாட்டுக்கு அவனுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு அவன் செட்டில் ஆகிடுவான். இங்கேயே இருக்கிற நாம் தண்ணீர் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு சாகணும். அப்படியா? ஆட்சியில் இருக்கிறவனுக்கு ஒன்று இனப்பாசம் இருக்கணும், இல்லையா மண் மேலே பாசம் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் மனிதாபிமானமாவது இருக்கணும். எதுவுமே இல்லாதவங்க ஆட்சியில் இருக்கிறதால தானே கேரளா ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டை குப்பை தொட்டியாகவே யூஸ் பண்ணுது. அதுக்கே பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு தருது எல்லாத்தையும் திரும்பி எடுத்துக்கணும்னு. இங்கே எல்லாத்தையும் கண்டு காணாமல் போகிறது வழக்கமாகவே மாறிடுச்சு. ஆனால் எங்களால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது. அதான் நானும் அரவிந்துக்கு அரசனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணேன். அந்த பொண்ணுங்க இறந்தது கூட அந்த லேண்டுக்காகத்தான் தோணுது. ஏன்னா டீக்கடை மாரியப்பன் அங்கிள் பேர்லேயும் ஆதிரா அப்பாவோட பேர்லேயும் அந்த தெப்பத்தை சுற்றி இருக்கிற நிலத்துல கொஞ்சம் பகுதி இருக்குது. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நான் நாகராஜ் 2 பேர் வீட்டில் இருந்து வெளியே போகிறத பார்த்தேன். இதெல்லாம் பிளான் பண்ணித்தானே பண்ணுறாங்க. அண்ட் அந்த ராகவி என்று அவள் சொல்லும்போதே அவளை அரவிந்த் பார்த்துக்குவான். நாங்கள் வந்தது உன்னை பார்த்து பேசணும் தான் என்றான் விக்கி. என்னத்தை அவன் பார்த்துக்குவான்? அவனுக்கு புத்தி மழுங்கிடுச்சு விக்கிப்பா. அனிருத் அவ்விடம் வந்து அமர அவனுக்கா அது சரி என்றான் விக்கி. நிஜமாவே விக்கிப்பா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் பண்ணது எதுவாக இருந்தாலும் அது சரிதான். அவனை பற்றி குறை சொல்லாமல் நீ இங்கே இரு. இந்த அனிருத் முக்கியம் இல்லைன்னு அந்த ராகவி பின்னாடி அவன் போயிட்டான் விக்கிப்பா. அடிக்கடி நீ ஆவி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கடா, விக்கி சிரிப்புடன் சொல்ல. அப்போ உண்மையிலே இவன் ஆவி இல்லையோ விக்கி? ராவணன் கேள்வியில் விக்கி அவன் முகம் பார்த்தான். வாய்ப்பு இருக்கா ராவணா? ஏன் இல்லை? நீயும் இவனை பார்த்ததுலேருந்து இதை மட்டும்தான் சொல்கிற. சொல்லப்போனால் அவனுக்கு நடந்தது என்னன்னு அவனுக்கே தெரில. இதை வச்சு பார்க்குறப்போ நான் சாகலைன்னு உங்களுக்கு தோணுதா ராவணன்? அனிருத் ஆர்வத்துடன் கேட்டான். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அனிருத். பார்க்கலாம். அப்பா ஐயனாரப்பா, அப்படி ஏதாவது ஒன்றுனா உனக்கு பெருசாக ஏதாவது செய்கிறேன். கருப்பா உங்களுக்கும் தான். இருவரும் லேசாக சிரித்து கொள்ள, என்ன நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா சும்மா என்னை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி தெரியுது என்றதும் தெரிஞ்சிடுச்சா என்று சிரித்தார்கள் இருவரும். விக்கிப்பா, அண்ணா அவன் பாவமாய் பார்க்க, ராவணன் ஒன்று சொல்கிறானா அதில் ஒரு விஷயம் இருக்கும் அனிருத். சும்மா போகிற போக்கில் சொல்கிற ஆள் இல்லை அவன். வெயிட் பண்ணு, என்னதான் மர்மம் உன் பின்னாடி இருக்குன்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம் என்று சொல்ல முதன்முறையாக அனிருத் மனதில் நான் சாகலையோ என்ற எண்ணம் விழுந்தது. அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் ராகவி? நான் இருக்கேன்ல. அரவிந்த், என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது ராகவி. நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்தால் மட்டும் போதும். அரவிந்த், அந்த அம்பி அவள் தானே இதுக்கெல்லாம் காரணம். அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவளுக்கு கொடுக்குற தண்டனையில் எம்பி நரசிம்மன் அப்படியே தெரிச்சு ஓடணும். என்ன, எம்பி நரசிம்மனா? ஆமாம் ராகவி, அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம். ஆமாம் அரவிந்த், அந்த ஆள் தான். தெரியும் ராகவி, உன்னை பற்றியும் எனக்கு தெரியும், உனக்கும் என்னை பிடிக்கும் தெரியும். ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அரவிந்த். என்ன ராகவி, வழக்கமாக நீ நிறைய பேசுவ, இன்றைக்கி என்ன ஆமாம் தான் அடிக்கடி வாயிலிருந்து வருது? ஏதாவது பேசே. என் மேலே கோபம் இல்லையா? கோபம் இருந்தது ராகவி. அதுக்காக உன்னை வெறுக்கவோ தண்டிக்கவோ என்னால் முடியலை. அனிருத் சாவு உங்களால் ஏற்பட்டதாக இருக்கலாம். அதுக்காக உன்னையும் சாகடிச்சா என் அனிருத் எனக்கு கிடச்சிருவானா? அவளது கண்கள் இப்படியும் அப்படியுமாக அலைப்பாய அரவிந்த்,
என்ன அனிருத் பற்றி பேசுனதும் பயந்துட்டியா? அவன்கிட்ட பயமுறுத்துடான்னு சொன்னேன். அவன் இந்தளவுக்கு பயமுறுத்துவான்னு நானே எதிர்பார்க்கல என்று மென்மையாய் சொன்னான் அரவிந்த். உயிரே போயிடுச்சு அரவிந்த் என்று அவள் சொல்லும்போது, அப்போ நீ ஆவியா ராகவி என்றிட அரவிந்த் என முறைத்தாள். சும்மா கிண்டல் பண்ணேன், சாரி ராகவி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். இல்லை, தப்பு என் மேலே தானே அரவிந்த். அது சரி, ஏன் சீதா? அவன் நிறுத்திவிட, என்ன சீதாவா? நான் ராகவி என்று அவள் சொல்லவும், ராகவின்னு தானே சொன்னேன். நீ சீதாவை கொல்லணும்னு நினைப்போட இருக்கியா? அதான் உனக்கு அப்படி கேட்டிருக்கு பதில் சொன்னான். சேச்சே, இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அரவிந்த், உன் மேலே ப்ராமிஸ். நான் உன்னை நம்புகிறேன் ராகவி. நிஜமாவா அரவிந்த்? ஆமாம் ராகவி, அதுக்காக தான் நான் அவன்கிட்ட சண்டை போட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே பார் ராகவி, அவன் ரொம்ப கோவத்தில் இருப்பான். எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் செய்ய முயற்சி பண்ணுவான். நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. திரும்ப வருவானா அரவிந்த்? நான் சொல்லி வைக்கிறேன் ராகவி. இருந்தாலும் அவன் கேட்பானா என்னன்னு டவுட்டு தான். ப்ளீஸ் அரவிந்த், நீ என் கூடவே துணையாயிரு. நான் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன் ராகவி, நீ பயப்படாத. சப்போஸ் நான் நரசிம்மன் விஷயமாக வெளியே போக வேண்டி வரும், அந்த சமயத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்துக்கோ, புரிஞ்சதா? தலை மட்டும் அவளுக்கு ஆடியது. நடந்து கொண்டே இருந்த அரவிந்த் அந்த இடத்தில் நின்றுவிட, அவனோடு இணைந்து வந்தவளும் நடையை நிறுத்தி அவனை புரியாத பார்வை பார்த்தாள். நாம் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு ராகவி. சுற்றிலும் பார்வையை செலுத்தியவள் அந்த தெப்பத்தினை பார்த்து அவனை மிரட்சியுடன் பார்த்து வைத்தாள். என்ன ராகவி அப்படி பார்க்குற? இந்த இடம் என்ன நமக்கு புதுசா? ஏற்கனவே வந்து போயிட்டுருக்க இடம் தானே. ஆனால் இப்போ ஏன்? வேண்டாம் அரவிந்த், நம்ம கிளம்பலாம். எங்கே ராகவி போகலாம்? இங்கே வேண்டாம்னா அந்த ஆலமரத்துக்கு போகலாமா? அங்கே தானே அனி செத்தா? அரவிந்த், பயமாக இருக்குது, ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம். இரு போகலாம். அவன் சாதாரணமான குரலில் உரைக்க இவளுக்கு தான் உள்ளே படபடப்பு குறையாது இருந்தது. நீ என்ன நினச்ச? இவனுக்கு அறிவு இல்லைன்னா? அரவிந்த், நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் பயமுறுத்தியும் நீ இவ்வளோ பொய் சொல்லிட்டியே ராகவி. ஸோ நீ என்னை எப்படி நினச்சி வச்சுருக்க? நான் பொய்யெல்லாம் சொல்லலை அரவிந்த், ப்ளீஸ் என்னை நம்பு. வாயை திறந்தாலே வர்றது பூராவும் பொய்யுந்தான். அதுவும் அம்பி மேலே நீ பழியை தூக்கி போட வேற செய்கிற. அம்பி என் கூட இருக்கிறது எப்படியோ உனக்கு தெரிஞ்சிருக்கு. நாகராஜ் மாதிரி நீயும் அன்னைக்கு கருப்பன் கோவில்கிட்ட இருந்து பார்த்துருக்கணும். அந்த நேரத்தில் நீ அங்கே வந்திருக்கேனா? உனக்கு இந்த இடத்துல ஏதோ வேலை இருந்திருக்கணும். அது என்ன வேலை என்னன்னு கேட்டு என்னோடய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் உன்னோட டைம் முடிய போகுது. என்ன சொல்கிற நீ? சிம்பிள், நீ சாக போகிறேன்னு சொல்கிறேன், உன்னை சாகடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். விளையாடாத அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுடு. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இனி இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ப்ளீஸ். அவளது கழுத்தில் அவனது விரல்கள் இறுக்கமாக படிந்ததில் வார்த்தைகள் தடைப்பட்டது. அப்படியே அவளது அந்த தெப்பத்தின் கரையோரம் தள்ளிவிட அந்த கரையின் மீதே விழுந்து கிடந்தாள். அவளை நெருங்கி அவன் வர வேண்டாம் என்ற மறுப்போடு அவள் தன்னால் நகர தலை மட்டும் தண்ணீரை தொட்டது. அதை உணர்ந்து அவள் நகர முயற்சிக்கும் முன்னர் அவனது கால் அவளது கழுத்தினை அழுத்தி நீரோடு அமுக்கியது. அவளது உயிர்காற்று குமிழ்களாக வெளியே வர அந்த நீருக்கு மேலாக அவனது பிம்பம் அப்படியே வேறு ஒரு ஒன்றியதாக தெரிந்தது. கழுத்து வரை படர்ந்திருந்த அந்த முடியும் கழுத்தை சுற்றியிருக்கும் அந்த பாம்பும் இவன் இவன் நீலகண்டன் என்ற ஆக்ரோஷத்துடன் அவள் கத்த, அரவிந்தின் முகம் பயங்கர கோரமாய் இருந்தது. சேட்டை தொடரும்.